நெல்லை அருகே திடியூரில் தடுப்பணையில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், தடுப்பணை உடைப்பினால் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லுங்கள். ஆல்வின். வணக்கம் வசந்த். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக பெய்து வருகிறது. இதனுடைய காரணமாக மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்டத்தினுடைய பிரதான அணைகளாக இருக்கக்கூடிய பாபநாசம், சேர்வலாறு, அதே போன்று மணிமுத்தாறு இன்றைய தினமே அதனுடைய முழு கொள்ளளவை எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதனுடைய காரணமாக தாமிரபரணியில் கடந்த சில தினங்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த இந்த நிலையில் தாமிரபரணி ஆறு, கருமேனி ஆறு, நம்பி ஆறு இவற்றை இணைக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதன்மையான ஒரு வெள்ள நீர் இணைப்பு, அதாவது நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதை சார்ந்து இருக்கக்கூடிய திடியூரில் தற்பொழுது அந்த திடியூர் அணை அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருந்த நிலையில் இருந்து நீரானது உபரி நீராக வெளியேறி அருகில் இருக்கக்கூடிய தமிழாக்குறிச்சி கிராமத்திற்குள் சென்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்குள்ளும் அந்த நீர் சென்றிருக்கிறது. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் தற்பொழுது இந்த பாதிப்பை சரி செய்வதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அங்கு இயந்திரத்தினுடைய மூலமாக அங்கு அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த கிராமத்திற்குள் நீர் செல்லாமல் இருப்பதற்காக அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த நீர் அனைத்தும் 3000 கன அடி தண்ணீர் வீதம் தற்பொழுது தாமிரபரணி ஆற்றிற்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரணமாக தாமிரபரணியில் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது இந்த திட்டம் தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டதனுடைய காரணமாக 6 கிராமங்களுக்கான போக்குவரத்து சேவை முற்றிலும் முடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் இளையாம்புத்தூர், திடியூர், அதை சார்ந்து இருக்கக்கூடிய செல்வ புதுக்குளம், பெத்தானியா ஆகிய கிராமங்கள் உள்ளிட்ட 6 கிராமங்கள் தற்பொழுது அந்த போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பாதிப்பு ஆண்டுதோறும் ஏற்படுவதால் இந்த மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு ஒரு நபர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். அரசுக்கு எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த திட்டம் 2009 கொண்டு வரப்பட்ட திட்டம். திமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டம் இது நிப்பாட்டி வச்சிருக்காங்க, முடக்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டமானது தொடர்ச்சியாக வேலை நடைபெற்றால் இந்த கிராமங்கள்லாம் பாதிக்கப்படாது, இந்த போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படாது. இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு பொதுமக்கள் சார்பாக எங்கள் ஊர் கிராம சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமத்துக்கு போக்குவரத்து துண்டிக்கப்படுது. விவசாய நிலங்கள் பூரா தண்ணி வெள்ளம் வந்தோன்னா முங்கிருது. இதனால உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த கால்வாய் திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். தற்பொழுது இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்த நிலையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் இருக்கக்கூடிய திடியூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு 90 மக்கள், அதாவது ஒரு 15 குடும்பங்களை சேர்ந்த 90 மக்கள் அங்கு இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களில் அந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சார்பாக பாதுகாப்பாக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணிகள், பாதுகாப்பு பணிகள் தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர் ராமே அணிந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த நிலையில இப்ப நீங்க எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இந்த திட்டத்தை இந்த நீரை தாமிரபரணியில் சேர்க்கிறதுக்கு தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்ப அந்த சர்ப்ளஸ் வேர்ல இருந்து வெளியே வர தண்ணியை அந்த திடியூருக்கு போகிற ரோட்டில் நாங்கள் இப்போ வயலுக்குள்ளே போகிற தண்ணியை தடுத்துட்டோம். பொக்லைனை வச்சு வர்ற உபரி நீரை பச்சையார் ரிவரில் விடுற மாதிரியும் அதை வடிகால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற எந்த பாதிப்பும் இல்லை. அவ்வளோ அவர் கூறியிருக்க கருத்துக்களை கேட்டிருப்போம். அதாவது பச்சையாறில் தற்பொழுது நீரானது முழுமையாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட இந்த பகுதியை சார்ந்து இருக்கக்கூடிய தமிழாக்குறிச்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுப்பணித்துறையினுடைய சார்பில் முழுமையாக அந்த மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீரானது அந்த கிராமத்திற்குள்ள சென்ற காரணத்தினுடைய காரணமாக அங்கு மின் இணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த நீர் அனைத்துமாக இங்கிருந்து தாமிரபரணி ஆற்றிற்கு திருப்பி விடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வசந்த். ஆல்வின், தாமிரபரணிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் விளைவு என்னவாக இருக்கும்? ஆல்வின். வசந்த், அதாவது ஏற்கனவே மணிமுத்தாறு அணை அதனுடைய முழு கொள்ளளவை எட்ட இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஏற்கனவே அது 118 அடி கொள்ளளவு கொண்ட அந்த மணிமுத்தாறு அணையானது தற்பொழுது 115 அடியை எட்டி இருக்கிறது. அணைக்கு வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் பாபநாசம் அணைக்கு வினாடிக்கு 9699 கன அடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சேர்வலாறு அணை மற்றும் பாபநாசம் இவற்றிலிருந்து உபரி நீராக 15000த்திற்கும் அதிகமான கன அடி தண்ணீர் வீதம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதை சார்ந்திருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய உபரி ஆறுகளில் இருந்தும் நீர்வரத்தானது தாமிரபரணியில் வந்து சேர்கிறது. தற்பொழுது இந்த ஆட்சியில் இருந்தும் ஏறத்தாழ 3000 கன அடி தண்ணீர் வீதம் தாமிரபரணிக்கு தான் செல்கிறது. ஆகவே ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு மையங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு அங்க அந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து தாமிரபரணியில் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பல்வேறு குடும்பங்கள் அந்த ஆற்றின் கரையோரம் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு மையங்களுக்கு கொண்டு செல்ல அமர்த்தப்பட்டு இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட வெள்ள அபாயத்தை பொறுத்தவரையில் அதை எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் ஒரு தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். தீயணைப்புத்துறை, காவல்துறையினர் என அனைத்து தரப்பினரும் இந்த தாமிரபரணி ஆட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த விதமான விளைவும் ஏற்படாத வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகமும் தயாராக இருக்கிறது. அதற்கு மக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்பொழுதும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வசந்த், ஆல்வின் நிலையிலிருந்து தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.